ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜவுரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் நம்ம ஏதாவது போட்டுட்டு அந்த ஹேரை எடுத்து கிளிப் பண்ணிடணும். கிளிப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு சென்டர்ல வந்து நம்ம ஜவுரியோட இது வந்து 3 பார்ட்டா பிரிச்சுட்டு இந்த கார்னர் அந்த கார்னர் 2 சைட்ல ஹேர் எடுத்து அதை 3ஆ பிரிச்சு நம்ம பின்னல் எப்படி பின்னுவோமோ அந்த மாதிரி பின்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம நார்மல் ஜடை எப்படி பின்னுவோம் அது மாதிரி 3 லேயர்ஸா முடிய பிரிச்சுட்டு ஜவுரி சென்டர்ல வச்சுட்டு இந்த மாதிரி பின்னிங்கன்னா நீங்க வந்து ஜவுரி வந்து ஸ்டிஃபா இருக்கும். உங்களுக்கு வந்து இப்படி அப்படி ஷேக் பண்ணா கூட ஜவுரி நவராது. அதே மாதிரி இந்த மாதிரி சென்டர்ல வச்சு பின் பண்ணுறதுனால பின்னிட்டீங்கன்னா ஹேர் எடுத்து நீங்க விடும்போது மொத்த பின்னலும் பின்னுறச்ச உங்களுக்கு வந்து ஜவுரி நடுவுல ஜாயின் பண்ணவே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டில் எண்ட் வரைக்கும் எப்படி யூஸ் பண்றோம்னு பாருங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி பின்னி முடிச்சுட்டு கொஞ்சம் பாதி கூட பின்ன வேணாம், கொஞ்சம் ஹேர் வரைக்கும் வர மாதிரி பின்னி முடிச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டீங்கன்னா அது கிரிப்பா இருக்கும். ஸோ அந்த பின்னல் அவுறாம இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு மேல கிளிப் பண்ணிருக்க ஹேரை நீங்க எடுத்து விட்டுட்டீங்கன்னா ஸோ கிரிப்பா இருக்கும். ஜவுரி வச்சது ஜாயிண்ட்டும் உங்களுக்கு தெரியாது. பாருங்க, ஒரிஜினல் ஹேர் மாதிரி இருக்கும். இப்ப நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஹேரை விட்டுட்டு ஜவுரியோட 3 பார்ட் வந்து 3 லேயர்ஸா இருக்கிறத பிரிச்சுட்டு அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் ஹேர் அந்த நம்மளோட ஹேரை வந்து 3 பார்ட்டா பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு அந்த மாதிரி வச்சு நீங்க பின்னீங்கன்னா நடுவுல பாருங்க நம்ம கீழே இருந்து ஜவுரி ஸ்டார்ட் பண்ண மாதிரியே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து சென்டர்ல தான் ஜவுரி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பின்னறதுனால ஜவுரி ஜாயிண்டே தெரியாது. நம்மளுக்கு ஹோன் ஹேர் எடுத்து பின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும் பாருங்க. இப்ப பாருங்க, இதுல உங்களுக்கு வந்து இன்பிட்வீன்ல நம்ம ஜவுரி ஜாயின் பண்ணதே தெரியல. ஸோ இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கும். இப்போ அதே மாதிரி ஜவுரி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நான் 2 லேஸ் எடுத்துட்டு சென்டர்ல சுத்திட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நமக்கு ஜடை ஹேர் ஸ்டைல் வந்துடும். ஸோ ஜவுரியை எப்படி நடுவில் ஜாயின் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு லேஸ் எடுத்து நீங்க ஒரு பிரைடல் ஹேர் ஸ்டைல் பண்ணீங்கன்னா சூப்பரா வரும். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எந்த ஃப்ளவர் வேணுமோ சாரிக்கு மேட்சா நீங்க ட்ரை பண்ணி இதை வச்சு பாருங்க, ரொம்ப அழகா வரும். நீங்க இப்படி ஒரு வாட்டி ஜடையை வச்சுட்டு அதுக்கு மேல 2 சைடு லேஸ் வரா மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா எடுத்துட்டு பாருங்க, இன்ட்டு மாதிரி போட்டு பேக் சைட்ல அதே மாதிரி கொண்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க லேஸை சுத்தி முடிச்சுட்டு நம்ம அவங்க கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரைடுக்கு என்ன மாதிரி ஃப்ளவர் வேணுமோ கேட்டுட்டு அந்த மாதிரி நீங்க வச்சு ஜாயின் பண்ணி அந்த மாதிரி வச்சிடணும். நான் கீழே சுங்கு வச்சிருக்கேன். நீங்க ஒரு பிரைடுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், ட்ரெடிஷ்னலா இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பாருங்க. இப்ப நடுவில் நம்ம ஜாயின் பண்ண ஜவுரியும் சுத்தமா தெரியல, பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.